உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, மேஷ லக்ன சகோதர சகோதரிகள் உங்கள் இருவருக்கும் இந்த ஒரு வீடியோ மிக எளிமையாக புரியும்படியாக நான் உங்களுக்கு விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது தலைப்பு என்னன்னா, மேஷ லக்னமும் மனைவியால் யோகமும், அதே கணவனால் யோகமும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். மனைவியால் அடுத்தது கணவனால். ஏன்னா இருதரப்பினருக்குமே லக்ன பாவகத்தை வைத்துக்கொண்டு 7ஆம் பாவக தொடர்பு எப்படி இருக்கும்? ஒரு மனிதனை பாவகம் இயக்குகிறது. புரியுதுங்களா? பாவகம் என்றால் என்ன? பூமி. பூமி என்றால் நாம் பிறக்கும் நேரம். அந்த பிறக்கும் நேரத்தை லக்னமாக பாவித்து பூமி அந்த கோள்களின் தாக்கங்களை பூமி தான் அப்சர்வேஷன் பண்ணுது. கோள்களின் வாயுக்களை, ஹீலியம், மீத்தேன் வாயுக்கள், புரியுதுங்களா? கோள்கள் அதை வெளிப்படுத்துகிறது. பூமி என்ற ஒரு கோள் அதை கிரகிக்கிறது. அதில் மனிதன் வாழ்வதால், நன்கு புரிந்து கொள்ளுங்கள், மனிதன் வாழ்வதால் எந்த நேரத்தில் அவன் ஜனித்தானோ அந்த ஜனித்த நேரம் 2 மணி நேரத்திற்கு இந்த லக்னம் உருவாகிறது. அதுதான் முதல் லக்னம் மேஷம். மேஷ லக்னம் கிருத்திகை, சூரியனுடைய நட்சத்திரத்துல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல, அதே மாதிரி கேதுவனுடைய நட்சத்திரத்தில். இந்த லக்ன புள்ளி கேது, சூரியன், சுக்கிரன் இது மூணுலையும் விழும்பொழுது, கேதுவில் விழுந்தால் ஞானம், அறிவு, அதன் மூலம் வருமானம் ஈட்டுதல். சூரியனில் விழுந்தால் அதிர்ஷ்டம், உழைப்பு, நேர்மை. சுக்கிரனில் விழுந்தால், பரணி நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்தால் அவர் பகட்டு, ஆடம்பர வாழ்க்கை, நல்ல லைஃப் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும். புரிஞ்சிட்டீங்களா? ரைட். இது போன்று இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு தலைப்பு வந்து இப்ப 7ஆம் பாவம். இன்னமும் அடுத்தடுத்து பதிவுகள் வரும். யாரோ ஒருத்தவங்க ஒரு பதிவுல போட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே தான் இதை பண்றேன். பலன்கள் ராசிகளை வச்சுதான் பார்க்க வேண்டும், இவர் புதிதாக சொல்லுகிறாரேங்கிறாங்க. எங்க லக்னம் தாங்க பலன், ராசிங்கிறது செயலுங்க. என்ன செயல் செய்யலாம்? இப்ப சந்திரனுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்குன்னா என்ன செயல் செய்யக்கூடாது, என்ன செயல் செய்யலாம்ங்கிறது. பலன்கிறதுலாம் இல்லை. பலன் லக்னத்தை வச்சுதான் நீங்க என்ன குழந்தை பிறக்கும், லக்னமா ராசியா பலன் பேச அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல சொல்லியிருப்பேன். இப்ப நம்ம 7ஆம் பாவகத்தை வைத்து உறவினர்கள், நண்பர்கள், கணவன் அல்லது மனைவி, இந்த சமுதாயம், கூட்டு முயற்சிகள், பார்ட்னர்ஷிப், கூட்டு உறவு, சரியா? இந்த பாவகங்களை எல்லாம் இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவகம்தான் சொல்லி கொடுக்கும். இந்த 7ஆம் பாவாதிபதி கெட்டுவிட்டால் அவருக்கு இந்த அமைப்பெல்லாம் டோட்டலாக ஒத்து வராது. அப்ப சோலோவா தன்னந்தனியா யாரையும் நம்பாமல் நான் மட்டும்தான், நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நான் செய்வேன், நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன், மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அமைப்புகள் எனக்கு ஜாதகப்படி கெட்டுடுச்சுங்கும் பொழுது, ஆக இதுல இரட்டை ஆதிபத்தியங்கள் வரும்போது ரெண்டையுமே சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி யாரு? இந்த வீட்டுக்கு ஓனர் சுக்கிரன் 8ஆம் இடத்தில். 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். இது கணவனோ அல்லது மனைவியோ யாராக இருந்தாலும், ஆணாக பெண்ணாக இருந்தாலும், இவருக்கு தன்னுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது உறவினர் அல்லது நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில், அதன் மூலம் வரக்கூடிய அதிர்ஷ்டம் அது வந்து மறைந்து விடுகிறது. ஷேடோ பிளேஸ். அது நிறைய எனக்காகவே தருண் சம்பாதிக்கிறாருங்க. ஆனா வீடு கிட்ட கொண்டு வரும்பொழுது யாரோ ஒருத்தவங்க அதை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. புரியுதா நேயர்களே? அதே மாதிரி 6ஆம் இடத்துல இப்படி இருக்கும் பொழுதும் அவருடைய 7குடையவன் கணவனோ அல்லது மனைவியோ அவங்க மூலமா வரக்கூடிய சொத்துக்களோ பொருள்களோ எதிரிகிட்ட போய் மாட்டிக்கும், வேற யார்ட்டையாவது ஏமாந்துருவாங்க. இவங்களுக்கு கிடைக்காது, மேச லக்கணத்திற்கு கிடைக்காது. எது கிடைக்காது? 7குடையவன் 8இல், 7குடையவன் 6இல். இந்த 7ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால்
ஏழாம் பாவாதிபதி இவர்னால இவருக்கு விரைய செலவினங்கள் தான் ஏற்படும். இந்த மேச லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று இருக்கு. 12ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது விரயம், கணவனால் விரயம், மனைவினால் விரயம், நஷ்டம். ஆக 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் 3 இடங்களில் ஏழுக்குடையவன் இருந்தால் அவருக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலம் யோக பாக்கியம் இல்லை. இதை நாம் நமது ஜாதகத்தில் தெரிந்து கொண்டால் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளும் தேவையில்லாத புலம்பல்களுக்கும் இது முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நான் எதிர்பார்த்தங்க, நினைச்சேன், எனக்கு கிடைக்கல, அப்ப என்னுடைய கணவன் ஜாதகத்தை பாருங்கன்னா முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க. உங்க ஜாதகத்தில் இது போன்றெல்லாம் இருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய ஜாதகம் வலிமையாக இருக்குமேயானால் அவர்கள் மூலம் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இந்த 7ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால், ஏழுக்குடையவன் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தையே பார்க்கும் பொழுது, சுக்கிரன் தன் வீட்டையே பார்க்கும் பொழுது, இந்த ஜாதகர் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். கணவன் அல்லது மனைவி தான் சொல்படி கேட்க வேண்டும் என்பார்கள். நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்பார்கள். அதே மாதிரி ஏழுக்குடையவன் 2ஆம் இடத்தில் இருந்தால் கணவன் அல்லது மனைவியினால் சேமிப்பு, அவர் ஜாதகப்படி சேவிங்ஸே இல்லை. ஏழுக்குடையவன் 2ல இருந்ததுன்னா எஸ்பி அக்கௌண்ட் மனைவி பேர்ல ஆரம்பிச்சிடணும் அல்லது கணவன் பேர்ல ஆரம்பிச்சிடணும். நமக்கு பாவக அடிப்படையில் யார் மூலம் எசன்ஸ் கிடைக்கிறது, எனர்ஜி கிடைக்கிறது, ஒளி கிடைக்கிறது, வெளிச்சம். ஜோதிடம் என்றால் ஒளி, சரிங்களா? ஜோதி என்றால் ஒளி. இந்த 7ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்க நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுத்தாலும் உங்க லக்னாதிபதியோ 8ல போய் கெட்டுருச்சு. லக்னாதிபதி 8ல் கெட்டு ஏழுக்குடையவன் 3ல் இருக்க உங்களுடைய என்ன மாதிரியான முயற்சிகள் இருந்தாலும் மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக அல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலமான ஒரு முயற்சி எடுக்கணும். 7னா திருமணம். அப்ப ஏழுக்குடையவன் புதன் வீட்டில், அப்ப புரோக்கர், அப்ப மீடியேட்டர், அவர் மூலமாக புஷ் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி 8ல கெட்டு போச்சுங்க, செவ்வாய். ரைட். ஏழுக்குடையவன் 4ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியினுடைய பெயர்ல வீடு, கணவன் பெயரில் வீடு, வாகனம், இது எல்லாமே வாங்கும்பொழுது ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆகும். நல்ல முன்னேற்ற மேன்மைகள் அடைவீர்கள். ஏழுக்குடையவன் நல்ல சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி நல்ல நினைவாற்றல், நல்ல ஆடம்பரமாக வாழுதல், மகிழ்ச்சியாக உங்களை வைத்து பாதுகாக்கிறது. அப்படி இந்த 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி அமைவார்கள். ஏழுக்குடையவன் 5ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் என் கணவனிடம் சொன்னேன், இந்த இடத்தை வித்து விட்டு இந்த இடத்தில் வாங்குங்கள் என்று. அவர் கேட்கவே இல்லை, மேச லக்கணக்காரர். இப்போ போய் ஜோசியம் பார்க்கும் பொழுது ஏழுக்குடையவன் 5ல் இருந்தால் மனைவியினுடைய ஆலோசனை உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்லும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்ததை கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு 20 கோடி ரூபாய் சொத்து சார். கேட்கல. இப்போ அந்த சொத்து எவ்வளவு ரூபாய்க்கு போகும்? 2 கோடி சார். இந்த ஆலோசனைங்கிறது 5ஆம் இடம். புரியுதுங்களா? 7ஆம் பாவாதிபதி 7லேயே ஆட்சி பெற்று விட்டால் இது மாளவியா யோகம். கணவன் மனைவி மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை வரக்கூடியது. இது கணவன் மனைவி இந்த மாதிரி உள்ள அமைப்பு அமைந்தால் இந்த காரகோ பாவகநாஸ்தி எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஆட்சி பெற்ற சுக்கிரன் அந்த நிலைக்கு வராது. 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியினால் அதிர்ஷ்டம் வரும். எந்த தொழிலும் எந்த வேலைக்கும் போகாம இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி ஏழுக்குடையவன் 9ல் இருக்கும்போது ஒன்று ஒரே புள்ள சொத்து வரும், அல்லது தூர தேசத்துல வரன் அமையும். வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு வரன் அமையலாம். திருமணத்துக்கு பிறகு இவருக்கு நல்ல யோகம். இவரும் வெளிநாடு கிளம்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடம் என்பது தூரதேசம், வெளிநாடு, உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கலாம். கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் இது பாக்கியம் என்பது அதிர்ஷ்டம். திருமணத்துக்கு பிறகுதான் அதிர்ஷ்டம். 7ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் இவருடைய கர்மா, தொழில், ஆஃப்டர் மேரேஜ் பிஸ்னஸ் சொல்றாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு தொழில் அமையும். இதாவது
10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம். அப்போ 7 குடையவன் 10ல் இருந்தால் ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு ஒன்று மனைவி அல்லது கணவன் அவங்க பிஸ்னஸ் அல்லது அதன் பிறகு தொழில் வேலை இதெல்லாம் ஸ்டடி ஆகும். 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் கணவன் அல்லது மனைவியினால் லாபங்களை பெறக்கூடியவர். எப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி வந்து உட்காந்து பொறுப்பு எடுத்துக்கும் அல்லது கணவன் வந்து பொறுப்பு எடுத்துக்குவார். வீட்டோட மாப்பிள்ளையாவோ அல்லது பிஸ்னஸ்க்கு அவர் வந்து உட்காந்த வேகத்துக்கு மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் பரவாயில்லைங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அப்போ நான் அந்த ஜாதகத்தை பார்ப்பேன், என்ன விஷயம். அப்போ அந்த பொண்ணுக்கு 7 குடையவன் 11ஆம் இடத்தில், பரவாயில்ல. இது தவிர இது வந்து பேசிக் விஷயங்கள். இதுக்கு மேலே 7ஆம் பாவாதிபதி நான் சொன்ன இடங்களில் இருந்து அந்த கெட்ட கிரகங்கள் சேர்க்கை இருக்குமே, ஆனால் அந்த ரேஷியோவில் பலன்கள் குறையுமே தவிர கண்டிப்பாக பலன் நடக்காமல் இருக்காது. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மேலான கமெண்ட்ஸ்களை எழுதுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த என்னுடைய சேனலில் புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. என்னுடைய பழைய வீடியோலாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மேஷ லக்னம் அல்லது உங்களுடைய ராசி அதை போட்டு அனுப்பி விடுங்க. ஒரு 100 வீடியோஸ் அனுப்பி விடுறேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 9842208655 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னொரு அற்புதமான ஒரு தருணத்திலே மேச லக்கணத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.